கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், சங்கீத பகுதியில் சத்தருக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகத்துக்குள்ளாக வழி நடத்துகிறார். வெறுமையான பாத்திரமாக இருந்தது, அதை நிரம்பி வழிய செய்கிறவராக நம்மை மாற்றியிருக்கிறார். காரணம், அவர் நம்மேல் வைத்த அன்புதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பரிசேயர் வீட்டிலே இயேசு இருக்கிறதான ஒரு சம்பவத்தை லூக்கா 7வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு ஸ்திரீ வந்து இயேசு அண்டையிலே அமர்ந்து அவருடைய பாதத்தை கண்ணீரினால் கழுவுகிறதான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். முடியினால் எடுத்து துடைக்கிறார். பரிமள தைலத்தை அவர்கள் பாதங்களை ஊற்றி கழுவுகிறதான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவள் இயேசுவிடம் அதிகமாக அன்பு கூர்ந்தால் அவளின் பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரப்புகிறவராக இருக்கிறார். சத்துரு என்பவன் குழப்பங்களையும் பொருளாசைகளையும் சரீர சுகத்திற்கு விரோதமாக செயல்படுகிறான். மறுபக்கம் தேவன் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். தேவன் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக மோரியா தேசத்திற்கு கொண்டு போகிறார். அங்கே நடந்த சம்பவம் அநேகருக்கு தெரியும். அவருக்கு பதிலாக வேறு ஆட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம், இங்கே அவர் கீழ்ப்படிந்து போனது நிமித்தமாக நம் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். அவர்தான் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற என் தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். காரணம், அவர் நம்ம மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். நாமும் அவரை அதிகமாக நேசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாத்திரத்தை நிரப்புகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.